ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வேர்க்கடலையை சாப்பிட்றப்ப மசில்ஸை பில்ட் பண்ணும், ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு உதவி பண்ணும். ஆனால் தவறாக சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரலாம். இந்த வீடியோவில் வேர்க்கடலையை சாப்பிட்டா உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. 100 கிராம் வேர்க்கடலையில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதனால மசில்ஸ் பில்ட் ஆகும், பாடி ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான நேச்சுரலான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். வேர்க்கடலையில் நல்ல ஃபேட், அதாவது நல்ல கொழுப்பு தான் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைக்கும். நல்ல கொலஸ்ட்ராலை அதே டைமில் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறைச்சிக்கலாம். ரெகுலராக சாப்பிட்டா உங்களோட இதயம் நல்லா பலமாகும். வேர்க்கடலையில் ஃபேட் அதிகம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் இதில் இருக்கக்கூடியது நல்ல கொழுப்பு தான். இதை சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி வராமல் இருக்கும். நிறையா சாப்பிட்றது குறைய ஆரம்பிக்கும். இதனால் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதில் விட்டமின் B3 இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உங்களோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும், பிரெயின் ஃபங்க்ஷனை பெட்டர் ஆக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறப்ப அவங்களோட மெமரி பவரை கூட இது இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் E ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இது ஸ்கின்னை க்ளோவாக்கும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், சீக்கிரமாக வயசாகிறத கூட குறையும். வேர்க்கடலையில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. சுகர் லெவலை ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கம்மியான அளவு சேர்க்குறது சேஃப் தான். நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ் கூட இருக்குது. இது போன்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்கும், ஜாயின்ட் பெயினை ரெடியூஸ் பண்ணும். வேர்க்கடலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. அதனால இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், நோயை எதிர்த்து போராடுற சக்தியை கொடுக்கும். வேர்க்கடலையை அதிகமாக சாப்பிட்றா வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இச்சிங் லெவல் அதிகரிக்கும். அதிகமாக சாப்பிட்றப்ப பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தினைக்கு 30லேருந்து 50 கிராம் வரை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக சாப்பிட வேணாம். வேர்க்கடலையை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலையை சாப்பிடலாம். நைட்டு 1 கப் தண்ணியில் வேர்க்கடலையை ஊற வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிடலாம். பீனட் பட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது, அதிகமாக உப்பு சேர்த்து பேக்கெட்டில் வரக்கூடிய ஸ்நாக்ஸ் மாதிரி வரக்கூடிய இந்த வேர்க்கடலையை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வேர்க்கடலை பார்க்க சின்னதாக இருந்தாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஃபுட்டுங்க. சரியான அளவில் சாப்பிட்டா உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோவில் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி நீங்களும் வேர்க்கடலையை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு உங்களோட குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸாக வேர்க்கடலையை கொடுத்து அனுப்புவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.